எந்த வகை கரைசலில் பினாப்தலீன் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும்? ஏ. நடுநிலை கரைசல் நியூட்ரல் சொல்யூஷன். பி. காரக் கரைசல் பேசிக் சொல்யூஷன். சி. உப்புக் கரைசல் சால்ட் சொல்யூஷன். டி. அமிலக் கரைசல் ஆசிடிக் சொல்யூஷன். சரியான பதில் பி. காரக் கரைசல் பேசிக் சொல்யூஷன். சரியான விடை பி. சோகஸ்மெலி பினாப்தலீன் ஒரு செயற்கை நிறங்காட்டி ஆகும். இது காரக் கரைசல்களில் pH 8.3 இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது. இது அமிலகார தரம் பார்த்தல் சோதனைகளில் காரத்தன்மையை கண்டறிய முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு ஒளித்துடிப்பு ஒரு மூலத்திலிருந்து ஒரு சுவருக்குச் சென்று மீண்டும் திரும்பினால் அது கடக்கும் மொத்த தூரம் என்ன? ஏ. டி. பி. 2d. சி. T2. T2. சரியான பதில் பி. 2d. 2. ஒளி மூலத்திலிருந்து சுவரை நோக்கி டி தொலைவு பயணிக்கிறது, பின்னர் சுவரில் மோதி மீண்டும் டி தொலைவு திரும்பி வருகிறது. எனவே மொத்த தூரம் T2d ஆகும். டி என்பது ஒரு திசையில் பயணிக்கும் தூரத்தை மட்டுமே குறிக்கும். புரணி கார்டெக்ஸ் முதன்மையாக எந்த வகை செல்களால் ஆனது? ஏ. கோலன்கேமா செல்கள் கொலன்கிமேட்டிஸ் செல்ஸ். பி. பாரன்கேமா செல்கள் பெரன்கிமேட்டிஸ் செல்ஸ். சி. ஸ்கிலிரன்கேமா செல்கள் ஸ்க்லெரன்கிமேட்டிஸ் செல்ஸ். டி. வாஸ்குலர் செல்கள் வாஸ்குலர் செல்ஸ். சரியான பதில் பி. பாரன்கேமா செல்கள் பெரன்கிமேட்டிஸ் செல்ஸ். 5. தாவரங்களின் புரணி கார்டெக்ஸ் பகுதி பெரும்பாலும் மெல்லிய சுவருடைய பாரன்கேமா செல்களால் ஆனது. இவை உணவைச் சேமிக்கவும் தாவரத்திற்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்கவும் உதவுகின்றன. சேற்று நீரில் உள்ள மண் துகள்களின் நேர்த்தியை விவரிப்பது எது? ஏ. முற்றிலும் கரைந்தது. பி. மிகவும் நுண்ணியது. சி. மிகவும் பெரியது. டி. பெரியது. சரியான பதில் பி. மிகவும் நுண்ணியது. 1. சேற்று நீரில் உள்ள மண் துகள்கள் மிகச் சிறியதாக இருப்பதால் அவை நீரில் மிதக்கின்றன. இது அவற்றின் நுண்ணிய தன்மையை காட்டுகிறது. இத்தகைய துகள்கள் வடிகட்டுதல் மூலம் எளிதில் பிரிக்க முடியாத அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும். கார்பன் -12 நிறை அலகின் வரையறை என்ன? ஏ. ஒரு கார்பன் -14 அணுவின் நிறையில் 1 இன் கீழ் 14 பங்கு. பி. ஒரு ஆக்சிஜன் -16 அணுவின் நிறையில் 1 இன் கீழ் 8 பங்கு. சி. ஒரு கார்பன் -10 அணுவின் நிறையில் 1 இன் கீழ் 10 பங்கு. டி. ஒரு கார்பன் -12 அணுவின் நிறையில் 1 இன் கீழ் 12 பங்கு. சரியான பதில் டி. ஒரு கார்பன் -12 அணுவின் நிறையில் 1 இன் கீழ் 12 பங்கு. 1. கார்பன் -12 அணுவின் நிறையில் சரியாக 1 இன் கீழ் 12 பங்கு என்பது ஒரு அணு நிறை அலகு அமு என வரையறுக்கப்படுகிறது. இது சர்வதேச அளவில் அணுக்களின் ஒப்பீட்டு நிறையை அளவிட பயன்படும் நிலையான அளவீடு ஆகும். ஏ. கார்பன் -14 என்பது கதிரியக்க வயது கணிப்பிற்கு மட்டுமே பயன்படுகிறது. குளுக்கோஸ் உற்பத்திக்கான வழங்கப்பட்ட வேதியியல் சமன்பாட்டில் RCO2 எந்த வினைப்பொருளைக் குறிக்கிறது? ஏ. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. பி. ஆக்சிஜன் ஆக்சிஜன். சி. நீர் வாட்டர். டி. குளுக்கோஸ் குளுக்கோஸ். சரியான பதில் ஏ. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. ஒளிச்சேர்க்கை வினையில் RCO2 என்பது கார்பன் டை ஆக்சைடை குறிக்கிறது. இது குளுக்கோஸ் தயாரிக்க தேவையான முக்கிய மூலப்பொருளாகும். இந்த வினையில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் இணைந்து சூரிய ஒளியின் முன்னிலையில் குளுக்கோஸை உருவாக்குகின்றன. 12.0461023 அணுக்களைக் கொண்ட ஒரு மாதிரியில் எத்தனை மோல்கள் உள்ளன? ஏ. 2 மோல்கள். பி. 0.5 மோல். சி. 1 மோல். டி. 4 மோல்கள். சரியான பதில் ஏ. 2 மோல்கள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஒரு மோல் என்பது 6.0231023 அணுக்களைக் கொண்டது. அவகாட்ரோ எண். கொடுக்கப்பட்ட அணுக்களின் எண்ணிக்கையை 12.0461023 அவகாட்ரோ எண்ணால் வகுத்தால் 2 மோல்கள் கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணமான வேதியியல் சேர்மம் எது? ஏ. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. பி. இரும்பு ஆக்சைடு ஐரன் ஆக்சைடு.
சி சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கான் டை ஆக்சைடு. டி அலுமினியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு. சரியான பதில் பி இரும்பு ஆக்சைடு ஐரன் ஆக்சைடு. சரியான விடை பி. சோகஸ்மேலி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு துரு அதிக அளவில் படிந்துள்ளதால் அது சிவப்பு நிறமாக தோற்றமளிக்கிறது. சூரிய ஒளி இதன் மீது பட்டு பிரதிபலிக்கும் போது சிவப்பு நிற அலைநீளம் அதிகமாக தெரிகிறது. மின்னூட்டம் Q, மின்னோட்டம் I மற்றும் நேரம் T ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு என்ன? A. QIT. B. QIT. C. QIT. T. QTI. சரியான பதில் சி QID. சரியான விடை சி. சோகஸ்மேலி ஒரு கடத்தியின் வழியாக பாயும் மின்னூட்டத்தின் அளவு மின்னோட்டம் மற்றும் காலத்தின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும். இதன் அலகு கூலும் ஆகும். இது IQT என்ற சமன்பாட்டிலிருந்து பெறப்படுகிறது. அயனியாக்கத்தின் போது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாயு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் அகற்றப்படும் போது எந்த வகை அயனி உருவாகிறது? A. எதிர் அயனி அனாயன். B. நேர் அயனி கேஷன். C. தனி உறுப்பு ராடிக்கல். T. மூலக்கூறு மொலிக்யூல். சரியான பதில் B. நேர் அயனி கேஷன். ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்படும் போது எதிர்மின் சுமை குறைந்து அந்த அணு நேர்மின் சுமையை பெறுகிறது. இது நேர் அயனி கேஷன் எனப்படும். இந்த செயல்முறைக்கு தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. புற நரம்பு மண்டலத்தின் BNS ஒரு பகுதியாக எத்தனை ஜோடி தண்டுவட நரம்புகள் உள்ளன? A. 12. B. 37. C. 24. T. 31. சரியான பதில் D. 31. சரியான விடை மனித உடலில் தண்டுவடத்திலிருந்து 31 ஜோடி நரம்புகள் உருவாகி புற நரம்பு மண்டலத்தை BNS உருவாக்குகின்றன. இவை உடலின் பல்வேறு பாகங்களுக்கு தகவல்களை கடத்த உதவுகின்றன. மற்றவை 12 என்பது மூளை நரம்புகளின் cranial nerves ஜோடிகளின் எண்ணிக்கை ஆகும். pH 0.2 log 10 என்ற கணக்கீட்டில் log 10 எந்த எண் மதிப்பை குறிக்கிறது? A. 2. B. 10. C. 1. T. 0. சரியான பதில் C. 1. சரியான விடை C. சோகஸ்மேலி மடக்கை அட்டவணையில் பேஸ் 10 அடிமானமும் எண்ணும் ஒன்றாக இருக்கும்போது அதன் மதிப்பு 1 ஆகும். ஏலோஜி 101. இது pH கணக்கீடுகளில் பயன்படுத்தப்படும் ஒரு அடிப்படை கணித விதியாகும். தவறான விடை A. சோகஸ்மேலி 2 என்பது log 100 என் மதிப்பாகும். 10 2 100. எந்த அமைப்பு மட்டத்தில் ஒரு சுவாச அமைப்பு முதன்மையாக செயல்படுகிறது? A. மண்டல நிலை சிஸ்டம் லெவல். B. செல் நிலை செல்லுலர் லெவல். C. உறுப்பு நிலை ஆர்கன் லெவல். D. திசு நிலை டிஷ்யூ லெவல். சரியான பதில் A. மண்டல நிலை சிஸ்டம் லெவல். 1. பல உறுப்புகள் இணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியைச் செய்வதால் இது மண்டல நிலை எனப்படுகிறது. சுவாச மண்டலத்தில் மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரல்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. 2. B. செல் நிலை என்பது உயிரினத்தின் அடிப்படை அலகு. ஹைட்ரஜன் வாயு உள்ள ஒரு சோதனைக் குழாயின் வாய்க்கு அருகில் எரியும் தீக்குச்சியை கொண்டு வரும்போது பொதுவாக என்ன ஒலி கேட்கும்? A. ஒரு பூஸ் என்ற ஒலி. B. ஒரு பாப் என்ற ஒலி. C. ஒரு ஹிஸ் என்ற ஒலி. T. ஒரு விசில் ஒலி. சரியான பதில் B. ஒரு பாப் என்ற ஒலி. 10. சரியான விடை ஒரு பாப் என்ற ஒலி. ஹைட்ரஜன் வாயு எளிதில் தீப்பற்றக்கூடியது மற்றும் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நீராக மாறும்போது சிறிய வெடிப்புடன் பாப் ஒலியை எழுப்புகிறது. இது ஹைட்ரஜன் வாயுவை கண்டறியும் ஒரு தரமான சோதனையாகும். நீடித்த இரைச்சலுக்கு ஆட்படுவதால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? A. மேம்பட்ட நினைவாற்றல் enhanced memory. B. செவித்திறன் இழப்பு loss of hearing. C. மேம்பட்ட செறிவு improved concentration. T. சமநிலை இழப்பு loss of balance. சரியான பதில் B. செவித்திறன் இழப்பு loss of hearing. 10. 80 டெசிபலுக்கு அதிகமான இரைச்சலை தொடர்ந்து கேட்கும்போது காதுகளின் செவிப்புலன் செல்கள் பாதிக்கப்படுகின்றன.
இது தற்காலிகமான அல்லது நிரந்தரமான செவித்திறன் இழப்பிற்கு லாஸ் ஆஃப் ஹியரிங் வழிவகுக்கும். PVNT என்பதிலிருந்து பெறப்பட்ட மாறிலி உறவின்படி ஒரு வாயுவின் எந்த பண்பு மாறாமல் இருக்கும்? A. அழுத்தம் pressure. B. PVNT விகிதம் the ratio PVNT. C. பருமன் volume. T. வெப்பநிலை temperature. சரியான பதில் B. PVNT விகிதம் the ratio PVNT. 1. PVRT என்ற நல்லியல்பு வாயுச் சமன்பாட்டின்படி PVNT என்பது போல்ட்ஸ்மேன் மாறிலியை குறிக்கிறது. இது அனைத்து நல்லியல்பு வாயுக்களுக்கும் ஒரு நிலையான மதிப்பாகும். A. அழுத்தம் பருமன் மற்றும் வெப்பநிலையை பொறுத்து மாறும். குறிப்பிடப்பட்டுள்ளபடி சாதாரண சளியின் பொதுவான அறிகுறி என்ன? A. கடுமையான வயிற்றுப்போக்கு. B. பக்கவாதம். C. மூக்கு ஒழுகுதல் ரன்னிங் நோஸ். T. குமட்டல். சரியான பதில் C. மூக்கு ஒழுகுதல் ரன்னிங் நோஸ். 2. சாதாரண சளி என்பது மேல் சுவாச குழாயை தாக்கும் ஒரு வைரஸ் தொற்று ஆகும். இது முக்கியமாக மூக்கு மற்றும் தொண்டையை பாதிக்கிறது. இதன் பொதுவான அறிகுறிகளில் மூக்கு ஒழுகுதல், தும்மல் மற்றும் தொண்டை வலி ஆகியவை அடங்கும். கருவுற்றலுக்கு பிறகு சுமார் எத்தனை நாட்களில் கருவுற்ற முட்டை கருப்பையில் பதிய வைக்கப்படுகிறது? A. 6 முதல் 7 நாட்கள் 6 to 7 days. B. 9 முதல் 10 நாட்கள் 9 to 10 days. C. 3 முதல் 4 நாட்கள் 3 to 4 days. T. 1 முதல் 2 நாட்கள் 1 to 2 days. சரியான பதில் A. 6 முதல் 7 நாட்கள் 6 to 7 days. 2. கருவுற்ற முட்டை சைக்கோட் பிளவுற்று பிளாஸ்டோசிஸ் நிலையை அடைந்து கருவுற்ற 6 முதல் 7 நாட்களில் கருப்பை சுவரில் பதிகிறது. இந்த நிகழ்வு கர்ப்பம் தொடங்குவதற்கான முக்கிய நிலையாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?